வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 3rd யூனிட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜிசிடி பற்றி நான் நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமான எக்ஸாம்பிள் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் பற்றி நான் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அது சம்மந்தமான எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. Now, so LCM ஓட brief form என்னது? Least common multiple. ஸோ உங்களுக்கு நான் இதிலே சொல்லியிருந்தேன், LCMனாவே what is the meaning? Least common multiples. இந்த least common multiples தான் நம்ம வந்து LCM சொல்லுவோம். இதனோட abbreviations. Now, LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அது LCM ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். Each expressions is first resolved into its factors. See, உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சொன்னாலும் கொடுக்கலாம். தட் மீன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் லைக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் வர மாதிரி இல்லை ஒரு கொஷின்ஸ் வர மாதிரி ட்ரீ மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் முதல்ல என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்? ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபேக்டர்ஸ்னால் தட் மீன் எக்ஸோட வேல்யூஸ் ஆர் ஒய்யோட வேல்யூஸ். தட் மீன் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, ஒய் மைனஸ் 3 அந்த மாதிரி எனி ஒன் ஃபேக்டர்ஸாக வந்து நீங்கள் முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தி கன்வெர்ட் ஃபேக்டர்ஸ், தி ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வில் பி த எல்சிஎம். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கலாம். அந்த 2 எக்ஸ்ப்ரெஷனுக்கும் நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஆஃப்டர் தி ஃபைண்ட் அவுட் தி ஃபேக்டர்ஸ் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 ஃபேக்டர்ஸில் வரக்கூடிய காமன் ஃபேக்டர். அந்த காமன் ஃபேக்டரில் உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ தட் வில் பி த எல்சிஎம். கிளியர்? அந்த 2 காமன் ஃபேக்டரில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக கன்வெர்ட் ஆகும். கிளியர்? இஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஹாவ் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஃபைண்ட் தேர் எல்சிஎம். தட் மீன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸில் பிஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 இல்லை 10 அந்த மாதிரி எனி நியூமெரிக்கல் வந்துருந்துச்சுன்னா, நம்பர்ஸ் வந்திருந்தால் அந்த நம்பருக்கு கூட, அதாவது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி 5க்கும் another 125 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நம்பருக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 2 நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ஸாக வரும். அதற்கும் நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். தட் மீன் இஃப் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஹாவ் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், அந்த நியூமெரிக்கலோட கோஎஃபிஷியன்ஸ்க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கிளியர்? உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் முதல்ல ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபேக்டராக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா காமன் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதனோட ஹையஸ்ட் பவர் வந்து உங்களுக்கு எல்சிஎம்மாக கன்வெர்ட் ஆகும். தென் உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கும் அந்த நியூமெரிக்கலோட கோஎஃபிஷியன்ஸ்க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஒன், தி ப்ராடக்ட் ஆஃப் த எல்சிஎம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரெக்யர்ட் எல்சிஎம். ஸோ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற இந்த ப்ராடக்ட் ஆஃபோட ஃபேக்டரும் கோஎஃபிஷியண்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 50% தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சம்ஸ் போடும்போது தான் இன்னும் கிளியராக புரியும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எல்சிஎம் பற்றி டேரெக்டாக உள்ளே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை சொல்லிட்டு போனால் இன்னும் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை கிளியராக பார்த்துக்கோங்க. சம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்சிஎம்க்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம இன்னும் டீப்பாக சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போ அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் 3.12 வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு சப் கொஷின்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4க்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் 1 கொஷினுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வாட் இஸ் ஃபஸ்ட் ஒன்? 8x power 4 y square 48x square y power 4. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பிஃபோர் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை பார்க்கணும். ஹியர் 8
here 48. முதல்ல இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். கிளியர்? முதல்ல 8 என்ன மாதிரிலாம் வரும், 48 என்ன மாதிரிலாம் வரும்னு பார்க்கணும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், ஸோ உங்களுக்கு வந்து 8 நார்மலாக தெரியும். 8 நீங்கள் வந்து நார்மல் இந்த மாதிரி போடும்போது 2 4s are 8, அகெயின் 2 2s are 4. கிளியர்? ஓகே. அண்ட் நான் 48க்கு அகெயின் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2 24s are 48, அகெயின் 2 12s are 24, அகெயின் 2 6 are 12. ஸோ அகெயின் 2 3s are. ஸோ இது நம்ம பேசிக்காக எடுத்துக்கிறோம். இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை தான் அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அப்போது 2 2 2, திஸ் இஸ் 2 2 2 8. 48க்கு 2 2 2, again 2 into 3. So this is 48. Okay, now LCM of 8,48. இப்போ இதுக்கு LCM என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முதல்ல எதுலாம் காமனாக இருக்குது, ஓகே, அந்த காமனாக இருக்கிறதையும் எழுதணும், அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறதையும் எழுதணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கணும். காமனாக வந்து இப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹியர் இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1 2 3 2 டைம்ஸ் வந்து இது வந்து 2 power of 3ன்னு எழுதலாமா? இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 2 power of 4 cross 3 எழுதலாமா? இங்கே வந்து 2 how many times, 3 times, so 2 power 3. Here 2 how many times, 4 times, so 2 power 4 into 3. இப்போ பாருங்கள், this 2 is common, ரெண்டுத்துலையுமே 2 காமனாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், பவர் பார்க்கணும். பவர் பார்த்து எது ஹையஸ்ட் பவரோ அதை தானே நம்ம இங்கே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ஸோட ஹையஸ்ட் பவர். ஸோ நம்ம ப்ரொசீஜர் அகெயின் கூட பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு காமன் வந்து இங்கே ரெண்டுலேயுமே காமன் 2 இருக்குது. பட் நீங்கள் வந்து பவர் பார்க்கும்போது திஸ் இஸ் ஹையஸ்ட், ஸோ 2 power 4 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 2 power 4 இன்ட்டு இங்கே வந்து காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அகெயின் பேலன்ஸ் என்னெல்லாம் ரிமைனிங் இருக்கோ அதையும் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சாரி, இதை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ காமனாக இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை எடுத்துக்கணும். தென் காமன் இல்லாமல் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். நவ் 2 times 4 into 3, what is the answer? Yes, 48. Clear? Any doubt? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லித்தரேன், போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன எலிமெண்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகுதோ அதனோட ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றத எழுதிக்கிறீங்க. தென் பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கிறீங்க. நவ் உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது பேஸ் என்ன இருக்குது, இட்ஸ் அ காமன். இந்த காமனில் ஹையஸ்ட் பவரை இங்கே எழுதிக்கிறீங்க. பேலன்ஸ் இருக்கிறது எழுதிட்டு மல்டிபிள் பண்ணி போகிறீங்க. 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 48. கிளியர்? ஓகே. நவ் இப்போ x power 4 y square, x square y power 4க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியர்? ஓகே. நவ் இது நான் டைரெக்டாகவே போட போகிறேன். எல்சிஎம் ஆஃப் x power 4 y square, x square y power 4, இது நான் டைரெக்டாகவே போட போகிறேன். எப்படின்னா, சி இங்கே இருக்கிற எக்ஸ் டர்மையும் இங்கே இருக்கிற எக்ஸ் டர்மையும் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஒய் டர்மையும் இங்கே இருக்கிற ஒய் டர்மையும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ் டர்ம் காமன். இந்த எக்ஸ் டர்மில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4. அப்போ நீங்கள் எக்ஸ் பவர் 4 மட்டும்தான் எழுதணும். தென் இந்த ரெண்டு ஒய் டர்மில் இங்கே இருக்கிறதுல எது ஹையஸ்ட் பவர், ஒய் பவர் 4, ஒய் பவர் 4, இவ்வளோ தான். So this is LCM of x power 4 y square, x square y power 4க்கு LCM. நீங்கள் லிசன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் பேலன்ஸ் இங்கே இருக்கிறது ஏன் எழுதலை, தட்ஸ் நாட். சி லிசன், ஹியர் 2 power 4 2 power 3, 2 power 4 மட்டும்தான் எழுதியிருக்கேன், 2 power 3 எழுதலை. பேஸ் காமனாக இருக்கும்போது, உங்களுக்கு காமன் எலமெண்ட் இருக்கும்போது ஹையஸ்ட் பவரை மட்டும்தான் பார்க்கணும். அந்த காமன்லேயே இல்லாத எலமெண்ட்டை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு Z ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த Z இங்கே வரும். இப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு XY தான் இருக்குது. அப்போ அந்த XYயில் ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். கிளியர்? ஓகே. அப்போது therefore the required LCM, see நம்ம வந்து
கோஎஃபிஷியன்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம், உள்ளே வரக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். இப்போ மொத்தமாக சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் இதனோட ப்ராடக்ட் அப்படி தானே சொல்லியிருக்கோம் நம்ம ப்ரொசீஜரில். கோஎஃபிஷியன்ட்டும் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து வர்றதா உங்களுக்கு ரெக்யூர்ட் எல்சிஎம். அப்போது 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். கிளியர்? வெரி ஈஸி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கிளியராக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். இஸ் தட் கிளியர்? ஓகே, கோயிங் டு செகண்ட். ஸோ நமக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ், 5x minus 10 5x square minus 20. ஸோ அது நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஒன் 5x minus 10 5x square minus 20. ஓகே, இப்போ நான் 1 by 1 எடுத்துக்கிறேன். 5x minus 10ல் 5 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு அப்போ x minus 2. கிளியர்? 5 into x 5x plus into minus minus 5 2s are 10. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5x square minus 20. Again I take 5 is common. அப்போ உங்களுக்கு x square minus 4 வருமா? இங்கே உங்களுக்கு x minus 2 direct factor எதுவும் நம்ம பண்ணலை. பட் here x square minus 4 இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம்? 5 x square 4 is converted to 2 square எழுதலாமா? அப்போது this term a square minus b square formula. What is the formula? a square minus b square equal to a plus b into a minus b. So apply here. அப்போ என்ன வரும்? x plus 2 into x minus 2. Clear? ஓகே. நவ் டைரக்ட் அவ்வளோதான். இப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ therefore the required LCM சி இங்கேயும் உங்களுக்கு 5 தான் கோஎஃபிஷியன்ட், இங்கேயும் 5 தான் கோஎஃபிஷியன்ட். இதனோட பவர் ரெண்டுமே சேம். அப்போ எனி 1 5 யூ டேக். ஓகே, தென் x minus 2 x minus 2 காமன், பட் இதுலேயும் பவர் வந்து சேம். ஸோ எனி 1 யூ டேக். இப்போ x minus 2. இப்போ இதில் 5 5 காமன் எடுத்தாச்சு, இதில் x minus 2 x minus 2 காமன். இது ரெண்டுத்துலையும் இல்லாத ஒன்று என்னது? x plus 2 வந்து இல்லாத ஒன்று காமனாக. ஸோ அது நீங்கள் காமன் இல்லாதது எடுத்து எழுதிக்கிறீங்க. இவ்வளோ தான் எல்சிஎம். கிளியர்? வெரி ஈஸி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் ஒன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 minus 1 எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம 1 by 1 எடுத்து நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். நவ் ஐ டேக் எக்ஸ் பவர் 4 minus 1. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பவர் 4 minus 1. இந்த 4 நான் எப்படி எடுத்துக்கிறேன்? எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் minus 1 நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் வி அஸ்யூம் சி திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தானே. அப்போ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதே ஃபார்முலா இப்போ அகெயின் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வருமா? திஸ் இஸ் ஏ. இது ஃபுல்லி ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். அப்போது இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது 1. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்ளை பண்ணிச்சா? நவ் அகெயின் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கா. இது அகெயின் எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஒரு 1 ஸ்கொயர் போட்டால் 1 தானே வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கா. இப்போது இங்கே அகெயின் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ பேலன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. கிளியர்? இங்கே மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுக்கு நோ ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிறீங்க. புரியுதா? இங்கேயும் அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறீங்க, இங்கேயும் அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறீங்க. இங்கே எக்ஸ் பவர் 4 நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. 2 × 2 4 எழுதிக்கலாம். நவ் இந்த ஏ ஸ்கொயரையே நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னு மைண்டில் வச்சுட்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறீங்க. அகெயின் இங்கே உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ், பி வந்து 1. ஸோ எடுத்து அகெயின் அப்ளை பண்ணிக்கிறீங்க. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 minus 1க்கு நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரீ மெத்தட் தெரியும். ஸோ 1 × 1 1 1 1s are 1. சென்டரில் வரக்கூடிய
மைனஸ் 2. அப்போது 1 1s are 1, மல்டிபிள் பண்ணால் 1 into 1 1, பட் ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். அப்போ மைனஸ் 1 போட்டுக்கலாமா? மைனஸ் 1 into மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2. ஸோ நீங்கள் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஃபேக்டர்? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1. அப்போ உங்களுக்கு ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. therefore the required LCM என்ன வரும்? see here x minus 1, here x minus 1. இங்கே பாருங்கள் x minus 1 x minus 1 2 times இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கணும்? x minus 1 the whole square. இப்போ we consider x minus 1 x minus 1 common. இதில் எது பவர் அதிகமாக இருக்குது? ஸ்கொயர். அப்போ இதுதான் வரும் x minus 1 the whole square. see x minus 1 x minus 1 common, பவர் இதுதான் அதிகம். ஸோ அதனால் அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் x plus 2 sorry x plus 1, then x square plus 1. clear? very easy. okay, going to next. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது என்ன கொஷின்ஸ் கொடுத்துருங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 by 1 நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாமா? 3 3s are 9 9 3s are 27. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எழுதுகிறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹியர் ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக 3. ஓகே, ஸோ அப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அப்போது உங்களுக்கு ஏபி 3x வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது 3 ஸ்கொயர் 9. ஓகே, கிளியர்? டவுட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கணும். அப்ளை பண்ணிவிட்டோமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது நான் எதுவுமே பண்ணல, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமே, ஏன் நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? சி எக்ஸ் மைனஸ் 3 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இருக்கிறதுல அப்படி டைரக்ட் பவர் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே எழுதிக்கினா போதும். அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? எஸ், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு a minus b. so apply here. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? x plus 3 into x minus 3. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். therefore the required LCM மூணுத்துலேயும் பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஹியர் x minus 3, ஹியர் x minus 3, ஹியர் x minus 3. உங்களுக்கு 3 பிளேஸில் வந்து உங்களுக்கு x minus 3 இருக்குது. ஹியர் ஹியர் ஹியர். ஸோ இப்போ இந்த 3ல் உங்களுக்கு மூணுமே வந்து காமன். ஓகே, இட்ஸ் அ காமன் எலிமெண்ட். இதில் பவர் எது அதிகமாக இருக்குது? ஹியர். அப்போது இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது மூணுமே ஃபினிஷ்டு. இந்த மூணு காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து அதில் நீங்கள் பவர் அதிகமாக இருக்குது எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இல்லை பவரே வரலனாலுமே இந்த மூணு காமனில் எனி ஒன் எழுதிட்டிங்கனாலும் இட்ஸ் ஃபினிஷ்ட். ஓகே, இப்போ பேலன்ஸ் எதெல்லாம் காமன் இல்லையோ அதை எடுத்து எழுதிக்க போகிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. கிளியர்? எனி டவுட்? இவ்வளோ தான். சி உங்களுக்கு வந்து எல்சிஎம்மோட ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னும் கிளியராக புரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் போட்டதுக்கப்புறமா இன்னும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஐ எக்ஸ்பிளைன் வெரி ஸ்லோலி. ஓகேங்களா? நான் சப்போஸ் நான் எவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு எக்ஸ்பிளைன் அதுலேயும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொஷின் கேட்கலாம். நான் உங்களுக்கு அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து எல்சிஎம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி, பட் கரெக்ட்லி யோசித்து போடணும். நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு தான். ஸோ
ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்தாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 4 சப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒரு மாடலில். இந்த 4த்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காமிச்சிட்டேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சின்ன டவுட்ஸ்லாம் கூட கிளியர் ஆகிடும். ப்ரொசீஜரை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்க சம்ஸும் நல்லா கிளியராக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் அதையும் சைட் பை சைடு எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காமன் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் காமன் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த காமனில் எனி ஒன் தான் நீங்கள் எழுதணும். எல்லாத்துக்குமே பவர் சேமாக இருந்தால் எனி ஒன் யூ டேக் அண்ட் ரைட். பட் எல்லாத்துலேயுமே காமனாக இருந்துட்டு அதில் எனி ஒன் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பவர் அதிகமோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1 by 1 கிளியராக பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.